வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இங்கு அமர்ந்துள்ள எல்லாருக்கும் என் காலை வணக்கம். என் பேர் மீனாட்சி. நான் ராயகோட்டிலிருந்து வரேன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது சமைக்க கூட முடியாமல் ரொம்ப உடம்பு சோர்வாக, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சது. ரொம்ப சோர்வாக இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நான் யோகா கிளாஸ்க்கு போய் ஜாயின் பண்ணேன். அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. மனசுக்கு தியானம், உடலுக்கு உடல் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, மூச்சு பயிற்சி, காயக்கல்பா, இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. தொடர்ந்து நான் செஞ்சுட்டே இருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வரணும்னு சொன்னாங்க. நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே போனேன். அங்கே எப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு வந்தால் போதும், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போதான் நான் நினச்சேன், நான் யோகா வந்ததுனால தான் எனக்கு இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன், எல்லா வேலையும் செய்கிறேன். இப்போ தோட்டத்துக்கு கூட போய் நான் விவசாயம் செய்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த யோகாவில். அதுக்கு அந்த மகரிஷிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரம் அவங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு நான் சொல்றது, நீங்க எல்லாருமே உடற்பயிற்சி செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை வருது. என்ன ஒரு எடுத்துக்காட்டா நீங்க எடுத்துட்டு தொடர்ந்து செய்யுங்க, விடாம தியானம் பயிற்சி எல்லாமே செய்யுங்க. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா இது சொல்றேன் பெண்களுக்கு தான் நான் சொல்றேன். அப்புறம் இங்க ஆலியாருக்கு வந்தப்புறம் ரொம்ப பசுமையா, ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். அப்புறம் பாத்ரூமு, சாப்பாடு, ரூம் எல்லாம் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். வாழ்க வளமுடன்.